ராம் கிரிட்டிக் நேயர்களுக்கு வணக்கம். பணியூர் பண்ணையார்னு நம்ம போட்டு தள்ளணும். அதனால் விஜய்க்கு ஒரு சூடு சொரணை வந்துடுச்சு என்னமான்னு தெரியல. இப்போ பணியரை விட்டு வெளியே மக்களை சந்திக்க வந்திருக்கிறார். ஏன் பணியூர் பண்ணையார்னு நம்ம சொன்னோம்னா, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரில் போய் கூட அவரால் ஒரு ஆறுதல் கூற முடியல. பணியூருக்கே வர சொல்லி புயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அங்கே ஒரு உதவிகளை செஞ்சார். இதை தான் நம்ம பண்ணையார் அரசியல் அப்படின்னு நம்ம விமர்சனம் பண்ணோம். இப்போ பனையூர்லேருந்து பரந்தூருக்கு பறந்து வந்திருக்கிறார் விஜய். இதில் அரசியல் நோக்கம் இருக்குதா, இல்லை உண்மையிலேயே விஜய் அந்த மக்களுக்காக போராட வந்திருக்கிறாரா, என்ன நடந்தது? சரி, ஆளுகின்ற அரசாங்கம் நான் மக்களுக்கான அரசு அப்படின்லாம் பேசுகிறாங்கல்ல, அப்போது விவசாய மக்களுக்கு எதிராக அங்கே செயல்பட்டாங்களா, என்ன நடக்குது அப்படிங்கிறத தெளிவாக அந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, சென்னை அப்படிங்கிற நகரம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நகரம். நீங்கள் ஆங்கிலேயர் காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை நகரம் தான் மிகப்பெரிய நகரம். இந்த நகரத்துக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்ப முக்கியம். நாம் தான் ரொம்ப பின்தங்கி ரொம்ப ரொம்ப டிலேவாக எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கோம். மும்பையெல்லாம் நம்மளுக்கு முன்னாடியே 4000 ஏக்கரில் ஒரு ஏர்போர்ட் வச்சுருக்குறாங்க. டெல்லியில் 4000 ஏக்கரில் ஒரு ஏர்போர்ட் வச்சுருக்குறாங்க. ஹைதராபாத்லேயும் 4000 ஏக்கரில் ஒரு ஏர்போர்ட் வச்சுருக்குறாங்க. பெங்களூரில் கூட 4000 ஏக்கரில் ஒரு ஏர்போர்ட் வச்சுருக்குறாங்க. சென்னை இவ்வளோ பெரிய பழம்பெரும் நகரமாக இருந்தும், ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நகரமாக இருந்தும், ஒரு மிகப்பெரிய ஏர்போர்ட் இங்கே இல்லை. சரி, இப்போ என்ன தேவை வந்தது அப்படின்னா, தமிழ்நாட்டில் நிறைய தொழில் வளர்ச்சி அதிகமாக வந்திருக்கு. இதனால் சைனாவிலிருந்தும் வேறு நாடுகளிலிருந்தும் நிறைய இங்கே இறக்குமதி ஆகுது. அப்போது இங்கே கார்கோ ஷிப்பு பிரச்சனை நிறைய இருக்குது. அதனால் ஃப்யூச்சரில் ரொம்ப பயன்பாடு பிரச்சனையாகும். அப்போது சென்னை பாதிக்கும். இதை டக்குன்னு ஒரு விஷயத்தை செய்ய முடியாது இல்லைங்களா? அதனால் முன்கூட்டியே நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி மிகப்பெரிய ஏர்போர்ட் ஒன்று கொண்டு வராங்க. இப்போது விஜய் கூட பரந்தூரில் ஏர்போர்ட்டு கண்டிப்பாக தேவை தான், வேணான்னு சொல்லலை. ஆனால் பரந்தூரில் நீங்கள் கட்டக்கூடாது, வேறு எங்கேயாச்சும் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு எங்கேயாச்சும் அப்படின்னா எங்கே கொண்டு போய் கட்டுறது? சென்னைக்கு ஏர்போர்ட் வேணும், தலைநகரத்துக்கு ஏர்போர்ட் வேணும், அதுவும் மிகப்பெரிய ஏர்போர்ட்டாக இருக்கணும். அப்போது இங்கே இருக்கிற சென்னைக்கு ஏர்போர்ட் கட்டுங்கன்னா வேறு எங்கேயா போய் கட்டுறதுனா எங்கே கட்டுறது? அப்போது புவியியல் ஆய்வுன்னு ஒன்று நடக்குது. இந்த புவியியல் ஆய்வு இதுக்குன்னே ஏஐ, அதாவது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஒரு ஆய்வுகளை செய்யுது. அது ஒரு 5 இடத்த தேர்ந்தெடுக்குது. அதில் கடைசியாக 2 இடத்த சூஸ் பண்ணுறாங்க. ஒன்று பன்னூர், பரந்தூர், இந்த 2 இடத்தையும் சூஸ் பண்ணுது. ஆனால் இந்த 2 இடத்துல பன்னூரில் கிட்டத்தட்ட 1566 குடும்பங்கள் அங்கே வசிக்குது. ஆனால் பரந்தூரில் 1005 குடும்பங்கள் வசிக்குது. அதை விட இங்கே கம்மி. நீர்நிலைகள் பன்னூரில் அதிகம், இதை விட அதிகம் பனையூரில் கம்மி. ஸோ அவங்க தேர்ந்தெடுத்த இடம் தான் இது. சரி, இதில் மாநில அரசுக்கு என்ன வேலை அப்படின்னா, அங்கே இருக்கிற நிலங்களை கையகப்படுத்தி ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு கொடுக்கணும். இதுதான் ஒரு மாநில அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை. சரி, விவசாய நிலங்கள் இல்லையா, வீடுகள் இல்லையா, இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க அகதிகளாக போகிறது கரெக்டா, அது நியாயமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்க முடியாது. அந்த வழி யாராலையும் பொறுக்க முடியாது. ஏன்னா 12 காலமாக ஒரே இடத்துல தான் பிறந்து வளர்ந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்ந்து போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அதற்கான இழப்பீடாக அரசாங்கம் கொடுக்கறது அப்படிங்கிறத நாம் பார்க்க போனால் ரொம்ப பெட்டர் அப்படின்னு தோணுது. என்னென்னா, எப்பயுமே அரசாங்கங்கள் கவர்மெண்ட் வேல்யூ எவ்வளவோ அதில் ஒரு 70% 80% தான் கொடுப்பாங்க. கவர்மெண்ட் வேல்யூ ஃபுல்லாக கூட தரமாட்டாங்க, லேண்ட் அக்விசிஷன் பண்ணிடுவாங்க. இதுதான் நடக்கும். ஆனால் நம்ம ஆளுகின்ற இன்றைக்கி தமிழ்நாடு ஆளுகின்ற திராவிட மாடல் அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட் ரேட் எவ்வளவோ அதை விட 4 மடங்கு மார்க்கெட் ரேட்டு, கவர்மெண்ட் ரேட் கிடையாது, மறுபடியும் சொல்கிறேன், மார்க்கெட் ரேட்டை விட 4 மடங்கு அதிகமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுது. சரி, நிலங்களுக்கு நீங்கள் பணம் கொடுத்துட்றீங்க. ஆனால்
எங்களுடைய வீடுகள் இருக்குது, எங்கள் சொந்த பந்தங்களோடு நாங்கள் வாழணும், எங்கே போகிறது நாங்கள் அப்படின்னு கேட்டால் அதற்கும் ஒரு சொல்யூஷன் சொல்கிறாங்க. என்னென்னா, இதே மாதிரி ஒரு ஊர் நான் உங்களுக்கு அமைச்சு தரோம். அதாவது உங்கள் சொந்த பந்தங்களோட இந்த 1000 குடும்பங்களும் ஒன்றா வசிக்கிற மாதிரி எல்லாருக்கும் தனித்தனி வீடுகளாக கட்டி ஒரு ஊரையே உருவாக்கி கொடுக்குறோம், அரசாங்கத்தோட செலவில் அரசே கட்டி கொடுக்கும் அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது. இந்த அளவுக்கு இந்தியாவில் வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் லேண்ட் அக்விசேஷனுக்கு இந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்களா? எந்த ஸ்டேட்டாச்சும் எதற்காக ஆச்சும் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். ஏன் தமிழ்நாட்டிலே எடுத்துப்போமே, தென் மாவட்டத்திலிருந்து சென்னை வர்றவங்க மேக்சிமம் பயன்படுத்துகிற சாலை போக்குவரத்துன்னு பார்த்தா அது வந்து ரயில் போக்குவரத்து தான். அப்போது ரயில் போக்குவரத்துக்கு பல விவசாயிகள் தங்களுடைய நிலங்களை, அதுவும் குறுநில விவசாயிகள், ரொம்ப 1 ஏக்கர் 2 ஏக்கர் கூட ரயில் ரோடுக்கு போயிருக்கு. அவன் கஷ்டப்பட்டு ரொம்ப நொந்து போயிருக்கிறவங்க இருக்கிறான், நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டவங்களாம் இருக்கிறாங்க. அதுக்கான இழப்பீடு அப்படின்னு கொடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ரேட்டில் 70% தான் கொடுத்தாங்க. அது அந்த காலத்தில் அது கூட கிடையாது. அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்காக விவசாயிகள் விட்டு கொடுத்ததுனால தான் இன்றைக்கி சவுத் சைட்லேருந்து நாட்டில் இருக்கிற சென்னைக்கு, அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே நம்ம பயணம் பண்ணுறதுக்கு அது ஏகுவாக இருக்குது. அதனால் வணிகம் வளருது, போக்குவரத்து வளருது. இங்கே இருக்கிறவன் அங்கே போய் தன்னுடைய பொருளை விற்கிறான், அங்கே இருக்கிறவன் இங்கே தன்னுடைய பொருளை வாங்குகிறான். இதெல்லாம் நடக்குது. அப்போது ஒன்று இழந்தால் தான் ஒன்று பெற முடியும். பனையூர் பண்ணையார் மேட்டருக்கு வருவோம். இவர் போய் அங்கே பரந்தூரில் இருக்கிற விவசாயிகளை சந்தித்து அவங்களுடைய குறை கேட்க போகிறோம்னா இவர் முதல்ல பர்மிஷன் கேட்குறாரு. அதுக்கப்புறம் அம்பேத்கர் திடலில் பேசணுங்கிறாரு. இவர் இஷ்டத்துக்கு நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு கான்ட்ரவர்சியான விஷயங்களை செய்கிறார். ஆனால் இவர் அங்கே என்ன செஞ்சாருன்னா பிரச்சாரத்தை பண்ணிட்டு போயிருக்கிறார். 2026 தான் பிரச்சாரம் பண்ணணும். ஆனால் எப்பயே அவர் கொடியசிச்சு பிரச்சாரத்தை பண்ணிட்டு பரந்தூரில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது பக்கத்தில் இருக்கிற கட்சியில் இருக்கிறவனை கூப்பிட்டு கேட்டால் எல்லா டீட்டெயிலையும் புட்டு வச்சுருவாங்க. அப்போது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு நாள் முன்னாடியே பேசுகிறதுக்கு ஒரு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு, ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய ஆக்டர் இல்லையா, உங்களால் பேச முடியும் இல்லையா, ஒரு 3/4 மணி நேரம் உங்களால் சரளமாக பேச முடியாது அப்படின்னா நீங்கள் என்ன உங்களுக்கு பெரிய நடிகர்? அப்போ அதை நீங்கள் அந்த என்ன நடக்குது, மக்களுக்கு என்ன தேவை இருக்குது, நம்ம அங்கே என்ன பேசணுங்கிறத கூட உங்களுக்கு சுத்தமாக தெரியல. அதை கூட நீங்கள் துண்டு சீட்டு வச்சுட்டு நீங்கள் படிக்கிறீங்க. அப்படிங்கும்போது துண்டு சீட்டு வச்சு படிக்கிறது தப்பா அப்படின்னா அது நான் தவறுன்னு சொல்ல வரல. ஆனால் இந்த தாவேக்காவை சேர்ந்த தொண்டர்கள் எல்லாம் துண்டு சீட்டு வச்சு படிக்கிறத பெரிய பிரச்சனையாக சோசியல் மீடியாவில் போடுறாங்க, பார்த்து படிக்கிறத பற்றி. இப்போ உங்கள் தலைவர் துண்டு சீட்டு இல்லாமல் பேசவே முடியாது அப்படிங்கிறத இங்கே பரந்தூரில் நிரூபிச்சிருக்கிறார். ஒரு போராட்ட காலத்தில் போராட்டக்காரர்கள் என்ன கோரிக்கை, அந்த கோரிக்கை நிமித்தமாக உங்களால் ஒரு 40 நிமிஷம் உங்களால் பேச முடியல. இது நீங்கள் பிரச்சனையா, அவர் பேச முடியல அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையானா அது ஒரு பிரச்சனையே கிடையாது. அவர் விஜய் ஒரு நாடக அரசியல், ஒரு நடிப்பு அரசியல் செய்ய தான் வந்திருக்கிறார். அது தூக்கி தூரம் போட வேண்டிய அரசியல். அரசாங்கம் கொண்டு வர திட்டங்களை எல்லாம், ஒரு பயனுள்ள திட்டங்கள் எல்லாம் இப்படியே நீங்கள் போராட்டம்ன்ற பேர்லையே அதையெல்லாம் முடக்கி தமிழ்நாட்டை நீங்கள் ஒரு உத்தரப்பிரதேசமாக மாற்றுறதுக்கான வேலை இது. ஏன்னா சேது சமுத்திர திட்டம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மாண்புமிகு முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களால் அது முன்மொழியப்பட்டு அதற்கு ராமர் பாலம் கட்டினார். இந்த ராமர் ராமாயணங்கிறதே ஒரு கட்டுக்கதை. அது உண்மையாக நடந்ததா அப்படிங்கிறது இது வரைக்கும் நிரூபிக்கப்படலை. ஆனால் அந்த கட்டுக்கதையினால் ஒளிந்தது தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம். ஏன்னா இன்றைக்கி அந்த சேது சமுத்திர திட்டம் மட்டும் செயல்பட்டு இருந்தால் மும்பை ஹார்பரில் வர்ற பிஸ்னஸில் 50% பிஸ்னஸ்ஸு சென்னை ஹார்பருக்கு வந்திருக்கும், இல்லைன்னா தூத்துக்குடி ஹார்பருக்கு வந்திருக்கும். அப்போது தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் ரொம்ப உயர்ந்திருக்கும். அதை தடுக்கிற மாதிரி தான் அதை வேணான்னு சொன்னாங்களே தவிர, சேது சமுத்திர திட்டம், ராமர் பாலம் கட்டினார், அணிலுக்கு கோடு போட்டார் அப்படின்னு கதை விட்டுவாங்கல்ல, இந்த கதையெல்லாம் தமிழ்நாட்டை பிற்போக்குத்தனத்துக்கு கொண்டு போச்சு, தமிழ்நாட்டை
பின்தங்கிய மாநிலமாக மாற்றிச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அருமையான திட்டம், அந்த திட்டம் நாசமாக போச்சு. எண்ணூர் டு மதுரவாயில் பறக்கும் சாலை, அந்த சாலையை போட கலைஞரோட பீரியடில் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணது. இந்த அம்மா ஜெயிச்ச உடனே அதை அப்படியே கிடப்பில் போட்டாங்க. அந்த சாலையை போடவும் முடியல. அங்கே போக்குவரத்து நெரிசல்கள் ரொம்ப அதிகம். ஏன்னா லாரி எல்லாமே ஒரே ரோட்டில் வர்றதுனால கோயம்பேடு வரைக்கும் பயங்கரமான டிராஃபிக் ஆகுது. அப்போது அந்த பறக்கும் சாலை மட்டும் போட்டிருந்தா இங்கே ஏறின நேராக எண்ணூர் துறைமுகம் வரைக்கும் லாரிகள்லாம் தனியாக போயிருக்கும். அங்கே இருக்கிற மக்களுக்கு டிராஃபிக்கே இல்லாமல் இருந்திருக்கும். நல்ல நல்ல திட்டங்கள், பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாத்தையும் செதைச்சி ஒரு 5 ஆண்டு காலத்தில் அரசாங்கம் ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தால் அடுத்த 5 ஆண்டு காலத்தில் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் பின்தங்கி கொண்டு போய் இதை மேனேஜ் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த அரசாங்கத்திற்கு எதிராக விவசாயிகள் போராடி ஜெயித்த திட்டம் அப்படின்னு பார்த்தா கெயில் குழாய் பறிப்பு திட்டம், அதாவது கேஸ் லைன். அதை வந்து இயற்கை எரிவாயுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து பதிச்சிடுறோம், ஆனால் அடியில் பூமிக்கு அடியில் பதிச்சிருவோம். பூமிக்கு அடியில் பதிச்ச பைப்புக்கு ஒரு ஓட்டையோ ஒரு கசிவோ ஏற்பட்டால் யார் பட்டா நிலத்துக்காரரோ அவருக்கு மேலே தான் முதல் எஃப்ஐஆர் விழுவும். அவர் வந்து முதல்ல பதில் சொல்லணும் அப்படின்லாம் இருந்தது. சரி, அப்படி தான் அந்த பதிக்கிற குழாய்க்கு கவர்மெண்ட் என்ன நம்மளுக்கு நிவாரணம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா 30%. அது வாடகை, அது இப்படின்னு பேர். ஒரு 100 வருஷத்துக்கு வாடகை. அது எவ்வளோ ஒரு கேவலமான திட்டத்தை கொண்டு வந்து மக்களை போட்டு சிதைச்சி எடுத்துருப்பாங்க. அன்றைக்கி 4 மாவட்டத்து விவசாயிகளும் அன்றைக்கி ஒன்றாக திரண்டு அதற்கான போராட்டங்களை அறிவித்து கரெக்டாக வழிநடத்தி அதில் வெற்றியும் கண்டாங்க. அது தேவையான திட்டமானா அது கண்டிப்பாக அது தேவையே இல்லாத திட்டம் தான். ஏன்னா விவசாய நிலத்தை அது அழிக்கிற திட்டம். ஏன்னா அங்கேருந்து 1 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் எங்கேயும் போர் போட முடியாது. அப்போ 4 மாவட்டத்தில் கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான ஏக்கர்கள் வந்து பாலாக போயிருக்கு. இப்படி இது தேவையில்லாத திட்டம். இந்த திட்டத்தை வந்து எதிர்த்தீங்க, ரைட்டு. விமான நிலையம் என்பது தான் ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. அதனால் விமான நிலையம் வேண்டாம் அப்படின்னு போராடுறது என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லாத விஷயம். உங்களுக்கான தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகிறது. எண்ணற்ற விவசாயிகள் பல ஏக்கர்களை இழந்ததுனால தான் நம்மளுக்கு ரயில்வே கிடைச்சது. அதனால் விவசாய நிலங்களை விட்டு கொடுக்கறதுங்கிறது இன்றைக்கி புதுசு கிடையாது. அதே மாதிரி வேறு எந்த மாநிலத்திலும் நடக்காதது ஒன்றும் தமிழ்நாட்டில் நடந்துடல. எல்லா இடத்துலையும் விவசாயிகளுக்கு இந்த விஷயம் நடந்தது தான். எல்லா ஹைதராபாத்தில் கூட தான் விமான நிலையத்தை கட்டினாங்க. இதே பெங்களூரில் வந்து ஒரு விமானத்தை கட்டினாங்க, ஒரு பெரிய கிராமத்தையும் அழித்தாங்க. எல்லாம் நடந்தது தான். அது நடந்தது தான் நம்ம மாநிலத்தில் நடக்குது. நம்ம மாநிலத்தில் மட்டும்தான் ஸ்பெஷலாக நடக்குதுன்னு பேசுகிறது வந்து ஒரு முட்டாள்தனம். தற்குறித்தனமான அரசியல் வந்து விஜய் எடுக்கிறது வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. அதுவும் பெரியார் குறித்து ரொம்ப கேவலமான பதிவுகளை நாம் தமிழர் கட்சி சைமன் போட்டுட்ருக்காரு. சைமனை எதிர்த்து ஒரே ஒரு வார்த்தை கூட பேச இன்று வரை விஜய் தயாரே இல்லை. ஆனால் பெரியார் எங்கள் கொள்கை தலைவன். கொள்கை தலைவனுக்கு ஒரு களங்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் விஜய் அதை குறித்து ஒரு ட்விட்டு, சம்பிரதாயத்துக்கு ட்விட்டு கூட போடல. அப்படி இருக்கிற அவர் இன்னைக்கு பரந்தூருக்கு விளக்கு பிடிக்க வந்துட்டார். சரி, அவருடைய புத்தி அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அடுத்த ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.